ஏற்கனவே நாங்க 1500 பேக்கேஜ்ல இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஏன்னா லைவ் மெம்பர் எடுக்கிறதுக்காக வேற எதுவும் கிடையாது. யார் லைவ்ல இருக்காங்க நம்ம எடுக்கணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். சும்மா இருக்கிறவங்களுக்கு சும்மா பணம் கொடுக்க கூடாதுல்ல. நம்ம அதுல ரொம்ப கண்டு கருத்துமா இருப்போம். ஓகேவா? ப்ராடக்ட் வேலட்ல வருமானம் கொடுப்பது எஃப்எம் ஆக்டிவேஷன், ஃப்ரீ மெம்பர் ஆக்டிவேஷன். கேஷ் வேலட்ல பணம் கொடுக்கறதா ஆக்டிவ் மெம்பர். ஓடிடி ஏஎம். இப்போ வந்துருச்சா உங்களுக்கான கேள்வி? எப்ப சார், எப்படி சார் கேஷா வரும்? கேஷ் எப்படி சார் கொடுக்க போறீங்க, எப்படி கொடுக்க முடியும், எந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியும் கேக்குறீங்க. அதான் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த உள்வாங்கிக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ நோட் பண்ணி வைங்க. அந்த பிளான் முடியும் போது என்கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க கேள்வி கேட்க தான் நான் அதை ஃபைன் டியூன் பண்ண முடியும் அந்த திட்டத்தை. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நீ உங்க சைடுல இருந்து நிறைய யோசனை வரும் உங்களுக்கு, எனக்கு அது வராம இருக்கும். அதனால நீங்க கேட்க இப்பவே கேட்கணும். அதை அப்பதான் அப்டேஷன் பண்ணி கொடுத்துக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது. ரைட்? வாங்க. படி பர்ச்சேஸ் தான் இருக்கணும். கவர்மெண்டோட லீகல் ஆன்லைன் நெட்வொர்க்கோடைய எந்த ரூல்ல எடுத்து பார்த்துட்டோம்னா பர்ச்சேஸ் தான் வரணும். இப்போ நம்ம கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் இன்னோவேட்டிவ் எதுவா மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த 550 போய் அதெல்லாம் போய் அதுக்கு கீழே வந்துட்டோம். இப்போ இதுதான் இனி பேஸ். எது? அப்போசிஸ் ஓடிடி தான் இனிமேல் பேஸ். நமக்கு இதை வச்சுதான் பிளானே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அப்ப நிறுவனத்தினுடைய பதிவு வெளியில எப்படி மக்கள்கிட்ட போய் சேர போகுது? நிறுவனத்துல ஃப்ரீயா இணைஞ்சா வருமானம், பர்ச்சேஸ் பண்ணா வருமானம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? கிட்டெல்லாம் கிடையாது இந்த பேக்கேஜ்ல. கிட்டு கிடையாது. என்ன ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது எவ்வளவுக்குன்னு மட்டும் சொல்ல போறோம். அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுங்க. எவ்வளவுக்குன்னு சொல்ல போறோம். அதை எதை வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அதுக்கான பெனிஃபிட் அவங்க அடைஞ்சிக்கலாம். அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற மூலமா என்ன பெனிஃபிட்னு சொல்ல போறோம். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பேசுவோம். அடுத்து ஓடிடி போனஸ்னு ஒன்னு கொடுக்க போறோம். செகண்ட் ஆப்ஷன் தான் ஓடிடி போனஸ். அது என்னன்னு சொல்லுவோம். தேர்ட் ஸ்டார் மந்த்லி போனஸ். ஏற்கனவே நம்ம சொன்னோம். மந்த்லி போனஸ்னு ஒன்னு கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் லெவல் போனஸ் கொடுக்கிறோம். எங்கப்பா விஜய்? லெவல் போனஸ் கொடுக்கிறோம். ஓகேவா? ஆனா பழசு கிடையாது, புதுசு. இதுல பண்ணி வரங்களுக்கு புதுசு. ஓகே சார். பழைய 499 இருக்குல அந்த பெனிஃபிட் கிடையாது. இதுக்கும் தனி. ஓகே சார். நான் அது கொடுக்க முடியாது அதெல்லாம். நெக்ஸ்ட் மேட்சிங் போனஸ் இருக்கு. இதுலயே கொண்டு வரோம். அது கூட மெட்ச் ஆகும். அது எப்படி நான் சொல்றேன். அது எப்படி மெட்ச் பண்றோம்ங்கறத நான் சொல்றேன். என்னப்பா ஜெகதீஷ், நீ கேட்டது வந்துருச்சாப்பா? ஹாப்பியாப்பா? ரைட். இல்ல இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க டவுட்ஸ் கேட்டு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அதனால தான் உங்களை கேட்க சொல்றேன். கொடுக்க முடியுமான்னு பார்த்து கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் என்ன? கேஷ் வேலட் அண்ட் ப்ராடக்ட் வேலட், சிடபிள்யூ அண்ட் பிடபிள்யூ. இங்க கொடுக்குற இந்த பெனிஃபிட் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது நான் கீழே டெஃபினேஷன் கொடுப்பேன்.